ஹலோ மக்களே, ஐசிசியில் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு விருதை இந்தியன் கிரிக்கெட்டரான ஒருத்தருக்கு ஐசிசி இப்போ வழங்கியிருக்காங்க. அவர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹால் ஆஃப் ஃபேம்னா என்னென்னு பார்த்துருவோமா? வாங்க. ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அச்சீவ் பண்ணதுக்காக ரிட்டையர்மெண்ட்டுக்கு சரியாக 5 வருஷத்துக்கு அப்புறம் தர ஒரு விருது தான் ஹால் ஆஃப் ஃபேம். நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் ஒருத்தர் இப்போது ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற அந்த விருதை பெற்றிருக்காருங்க. அவர் யாருன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டிக்கெட் கலெக்டராக இருந்து இப்போது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஹால் ஆஃப் ஃபேம் வாங்குற அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். என்னங்க இன்னும் மாத்திரல நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு, நம்ம தலை தோனி தாங்க. Absolutely magnificent. Dhoni finishes off in style. A magnificent strike into the crowd. India. தோனி, இவர் தோனின்னு சொல்லி கூப்பிட்றத விட மக்கள் வச்ச பேரான தலை, மாஹி, கேப்டன் கூல் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. தோனி ஒரு கிரிக்கெட்டராக மட்டும் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாகவும் விளங்கிட்டு வர்றாரு. தோனியோட அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி T20 வேர்ல்ட் கப் லான்ச் ஆன வருஷத்துலேயே வெறும் யங்ஸ்டர்ஸை வச்சு இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்த ஒரே கேப்டன் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 2011 சரியாக 28 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவுக்கு செகண்ட் வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்த ஒரு இந்தியன் கேப்டன் அப்படிங்கிற பெருமையும் சேர்த்து வச்சுருக்காருங்க. இதில் வியக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 1983 கபில் தேவ் ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய கேப்டன்ஸ் மாறினாங்க. ஆனால் நம்ம தலை தோனி 2011 வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு கப்பு கிடச்சிது. இவரோட இன்டர்நேஷ்னல் ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கு மேலே டெஸ்ட் ரன்ஸ், 10,000க்கு மேலே ODI ரன்ஸ், 7,000க்கு மேலே T20 ரன்ஸ். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? T20 ஃபார்மேட்டில் 7,000க்கு மேலே ஸ்கோர் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்னா அது நம்ம தோனி தாங்க. அது எப்படிங்க ஒரு மிடில் ஆர்டரில் இறங்கி ஒரு மனுஷனால் இவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ண முடியும்? பண்ணியிருக்காரு. அதாங்க நம்ம தலை தோனி. தலை தோனி ஐசிசியோட எல்லா ட்ராஃபிஸும் வின் பண்ண ஒரு கேப்டன் அப்படிங்கிற பெருமையும் சேர்த்து வச்சுருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது 11வது ஆளாக ஐசிசியோட ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது அவரோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? இவ்வளோ பெரிய அவார்டு தராங்க, ஆனால் அந்த மனுஷன் ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அன்றைக்கி அவர் அந்த ட்ரெயினை பிடிக்கலனா இன்றைக்கி நம்ம கேப்டன் கூல் கிடச்சிருப்பாரா? அது மட்டும் இல்லைங்க, ஒரு டிக்கெட் கலெக்டராக இருந்த ஒருத்தரால் இத்தனை சாதனை புரிகிறப்போ ஏன் உங்களால் முடியாது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிளிப்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே அரவிந்த். நன்றி, வணக்கம்.